இங்க ஒரு பொண்ணு ஒரு பணக்கார பார்ட்டிக்கு வர அங்க வந்த ஒரு பணக்காரனோட ஃபேஸை ஒரு ஸ்கேன் பண்றா. இதெல்லாம் ஏன் பண்ணுவோம்னா அவரோட ஃபேஸை 3D பிரிண்ட் எடுக்கிறதுக்காக தான். அந்த பார்ட்டில அவ்வளோ பேர் இருக்கும்போது இவரை மட்டும் ஏன் ஸ்கேன் பண்ணணும்னா இவர் ஒரு பல கோடி மதிப்புள்ள சொத்துக்கு சொந்தக்காரரு. இவர்கிட்ட இருக்கிற பணத்தை கொள்ளையடிக்கதா இந்த டீம் இந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அச்சஸ்லாம் அவரை மாரியே ஒரு மாஸ்க் ரெடி பண்றதா இவங்களோட பிளானே. அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட இருக்கிற அந்த பணத்தை கொள்ளையடிக்க முடியும். இவங்க நினைச்ச மாதிரி அந்த மாஸ்கை ரெடி பண்ணிட்டு அவரோட வாய்ஸ் வர்றதுக்கு இந்த மைக்கை வச்சு யூஸ் பண்றாங்க. இப்போ இவங்களோட டீம்ல இருக்கிற ஒருத்தன் அந்த மாஸ்கை ரெடி பண்ணிட்டு அவனை மாரி கிளம்பி அந்த பார்ட்டிக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் அவனுடைய வாய்ஸை இப்போ வந்து அவன் வச்சிருக்கிற மைக்ல ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்காக தான் அந்த பார்ட்டிக்கே வருவாங்க. இப்போ இந்த பார்ட்டிக்குள்ள இருக்கிற இவன் என்ன பண்ணுவான்னா அந்த பணக்காரனை எப்படியாவது பாத்ரூமுக்குள்ள அனுப்பிச்சு விடணும்னு சொல்லிட்டுனால அவர் மேல தெரியாம ஜூஸ் ஊத்துற மாதிரி ஊத்துருவாரு. இவரும் கிளீன் பண்றதுக்காக அந்த பாத்ரூமுக்குள்ள போயிடுறாரு. ஆல்ரெடி இவளுடைய டீம்ல இருக்க ஒருத்தன் அந்த பாத்ரூமுக்குள்ள மறைஞ்சிருப்பான். இவர் வந்த உடனே அவர் அடிச்சு போட்டுட்டு அவர் பேச வச்சு அந்த ரெக்கார்ட் பண்ணிக்கிறான் அவருடைய வாய்ஸ். இவரோட வாய்ஸ் இப்போ ஏன் ரெக்கார்ட் பண்றாங்கன்னா வெளியே இருக்க செக்யூரிட்டி கிட்ட இவர் மாரியே பேசணும். அதுவும் இல்லாம இவரோட வாய்ஸ் இல்லாம இவரோட பணம் இருக்கிற அந்த வாலை ஓபன் பண்ண முடியாது. அதுக்காக தான் எக்ஸாக்டா இவரோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாமே இவங்களோட டீம் பக்காவா தான் பிளான் பண்ணி உள்ள வந்திருப்பாங்க. இவரோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ண அடுத்த செகண்டே இவரை கொன்னுடுறாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் உள்ள போனவர் வெளியே வரலன்னு சொல்லிட்டு இவரோட செக்யூரிட்டி உள்ள வர ஆரம்பிச்சிருவாரு. பாத்ரூம்குள்ள யாராவது வராங்களா போறாங்களான்ற செக் பண்றதுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த செக்யூரிட்டி போறதை பார்த்து உடனே இவளுடைய டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அவன் உள்ள இருக்கிறன்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அவன் உடனே அவனுடைய பாடி எடுத்துட்டு போய் அங்க மறைச்சு வச்சிருவான். அதுவும் இல்லாம அவனை கொல்லும் போது இவனோட ட்ரெஸ்ல லைட்டா பிளட் பட்டிருக்கும். அதனால அதை மறைக்கிறதுக்காக இவன் ஒரு கலர் மாதிரி அடிச்சுப்பான். ஆனால் செக்யூரிட்டி ஓப்பன் பண்ணும் போது ஒரு சின்ன பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுறான். அந்த பணக்காரனோட பாடி அந்த கதவுக்கு பின்னாடி தான் இவனோட டீமை மறைச்சு வச்சிருப்பான். ஆனால் அந்த செக்யூரிட்டி அதை பாதுகாம இருப்பான். ஆனால் இவர் பேசுறதை பார்த்து லைட்டாக டவுட் வந்துடும். அதனால உள்ள வந்துருவாரு. அதுக்கப்புறம் இவன் எதுவுமே பேசாம சைக்கிளே அந்த செக்யூரிட்டியை நீ வெளியவே நில்லுன்னு சொல்லுவான். ஆனால் அந்த செக்யூரிட்டியும் வெளியே போக மாட்டான். பின்னாடி திரும்பி பார்த்தா மாட்டிப்பான். ஏன்னா அந்த மைக்கில் இவனுடைய வாய்ஸ் கரெக்டாக உட்காந்துருக்காது. அந்த செக்யூரிட்டி கார்டு வெளியே போறதுக்குள்ள இவனோட டீம்ல இருந்தவன் ரெடி பண்ணிடுறான். அதனால இவனோட வாய்ஸ் மாதிரி இருந்ததுனால அவனும் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் எப்பயும் போல அந்த பாக்ஸை தூக்கிட்டு வெளியே வர ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களுடைய பிளான் எல்லாம் பக்காவா முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கிருந்து எல்லாருமே நீட்டா வெளியே போயிடுறாங்க. இப்போ யாருக்குமே டவுட் வராது.